मेरे जिंदगी है मेरे बॉम्बे पुलिस स्टेशन है तुम इंस्पेक्टर साहब ए शाबाश से दुनिया शाबाश है, शैतान है, इब्लिस है। लड़की तुमसे करती है दिवाली दुहाने वाले जाएंगे कुछ कुछ बताए। मेरे 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 मोहब्बतें दिल तुम पर गए। तुम पास आए तुम पास आए लबला आए। you मुस्कुराए என் பெயர் சுக்ரி. என் பெயர் ஆயிஷா. என் பெயர் சுமையா. பெரே பெரேலா. வணக்கம். 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 வண்டை. எங்கே போறா? எங்கே போறா? எங்கே போறா? ஜாமா இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு. ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம். அப்புறம் என்ன ஜாமா? ஜாமா பூலு கோழி எல்லாம். ஏறி கோழி ஒரு கிலோ 9 வலி. அப்புறம் பூலு இல்ல இங்க பட்டி வலி கோழி ஒரு கிலோ. Selayang. Di bumi bertuah, Malaysia ini, keindahan bukan hanya pada alamnya, tapi pada ragam manusianya. Cuba bayangkan, di sebuah warung kopi, seorang lelaki Melayu tersenyum, lalu menyapa rakannya. Dalam bahasa Tamil yang fasih, orang sekeliling terdiam, tertanya-tanya. Sejak bila orang Melayu pandai cakap Tamil macam tuh? Disinilah ajaibnya Malaysia, sebuah negara di mana bahasa bukan sempadan, tapi jambatan. Sejak berzaman, masyarakat Melayu, India dan Cina hidup bersama, berkongsi rasa, budaya, malah bahasa. Jadi jangan terkejut kalau tiba-tiba kedengaran seorang anak Melayu berkata, "Panakam, Sabtinga," dengan sebutan yang hampir sempurna. Inilah wajah sebenar Malaysia. Bukan sekadar multiracial, tapi multibahasa dan multijiwa. Negara lain mungkin kagum, tapi bagi kita, inilah harmoni yang telah lama berakar. मेरे जिंदगी है मेरे बॉम्बे पुलिस स्टेशन है तुम इंस्पेक्टर साहब ए शाबाश से दुनिया शाबाश है, शैतान है, इब्लिस है। लड़की तुमसे करती है दिवाली दुहाने वाले जाएंगे कुछ कुछ बताए। मेरे 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 मोहब्बतें दिल तुम पर गए। तुम पास आए तुम पास आए लबला आए। Pandai cakap Tamil, ada mix ke sis? Ke sis belajar cakap Tamil dengan kawan-kawan India? Saya ada mix. Mak saya Indian masuk Islam. So awak tanya dia, அம்மா யாரும்மா நீங்க? எப்படி எனக்கு வந்து தமிழ் தெரியும்? நான் தமிழ் இஸ்லாம்ல மாஸ்டர் பண்ணிட்டேன். அவங்க அப்பா வந்து மலாய்க்காரு, அதனால நான் வந்து இஸ்லாம்ல மாஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சின்ன பிள்ளையில எங்க அம்மா தான் பாத்துக்குவாங்க. என் தங்கச்சி நம்மளோட ஃபேமிலி எல்லாம் தமிழ். நான் ஒண்டி தான் இஸ்லாம்ல மாஸ்டர் பண்ணியிருக்கேன். அம்மா பாத்துக்குவாங்க சின்ன பிள்ளைய நான் வேலைக்கு போறப்ப. அதனால இவங்களுக்கும் அவங்க அக்காவுக்கும் நல்லா தமிழ் தெரியும், நல்லா தமிழ் பேசுவாங்க. அதே தமிழை நான் பேர பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தாய்மொழியை மறக்க கூடாதுல்ல. ஆமா, நான் அவங்க வந்து பேர பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறாங்க, நாங்களும் எங்க பிள்ளைங்க கூட சொல்லி கொடுக்குறோம். So kita orang tak nak anak-anak kita orang lupa lah bahasa Tamil tu macam tu. Mak உங்களோட ஒன்னு பிள்ளை என்ன விக்குது? கோகனட் கேண்டி. தவுக்கே கோகனட் கேண்டி அதே மகதான். ஆமா, நான் வந்து அவங்களோட தங்கச்சி. சோ யார் வேணாலும் வாங்கிக்கங்க. ஆமா, நான் சொல்லி கொடுத்தேன் கேண்டிலாம் எப்படி செய்யணும்னு. இப்ப அவங்க வந்து ஒரு கடை திறந்து அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மகளுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆமா, மம்மி கூட இப்ப வந்து சாம்பார் ஜுரம் விற்கிறாங்க. ஸோ யார் வந்து சாம்பார் ஜுரம் வேணுமோ நீங்க பேக் குனிங்ல ப்ரொஃபைல்ல இருக்கும், நீங்க தட்டி வாங்கிக்கோங்க. அடுத்தது நான் வந்து போப்பியா வித்துக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா விட்டுட்டேன். மறுபடியும் நான் போப்பியா ஆரம்பிக்க போறேன். எப்படி வந்து வாங்கி சப்போர்ட் பண்ணீங்களோ என் மக கிட்ட, அதே மாதிரி என்னோட தான் இப்ப நான் என்னோட சொந்தமா நாங்க வந்து எங்களோட எல்லோ பேக்ல போடுறோம். யாருக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். போப்பியா நெஸ்டா, போப்பியா அப்பனி விக்கோ, போப்பியா சீஸ், போப்பியா pedas எல்லாம் விக்கிறோம். ஆமா, ஆனா அதெல்லாம் ஒண்ணு ஷோகேஸ்ல இல்ல, சூன் kita akan letak lah. Okay, so support பண்ண மறந்துடாதீங்க. எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி மறுபடியும் என்னோட போபியாக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே, பை மா. வணக்கம், பாய். சோறு இருக்கு, யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? சோறு இருக்கு. எனக்கு வேணாம், சோறு வேணாம். கறி இருக்கு, கறி இருக்கு. கறியா? கோழி கறியா? வேணுமா? கோழி கறி. கோழி கறி இருக்கு. கோழி கறி இருக்கு, வேணுமா? கோழி கறி. இது என்னது? இது என்னதுடா? பூண்டு தமிழ் பேசலாம். பூலர் இருக்கு, லெம்மங் இருக்கு,
பேசலாம் கேட்கலாம் சொல்லலாம் கூட இருக்கு என்ன வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க ருசியா இருக்கும் வந்து Hai, okay, ramai tanya I, husband I ni pandai cakap Tamil ke tak? For your information, husband I ni pure Malay tau. Tapi I hari-hari juga cakap Tamil dengan dia. So hari ni kita nak test. Dia boleh tak jawab soalan dalam bahasa Tamil? Okay, bagi yang senang-senang je lah. Okay, Daddy உன் பேர் என்ன? என் பேர் அசாம் ஹஸ்ரிக். உன் பேரு? என் பேர் ஐயின். சரி, உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? கறி பிடிக்கும். என்ன கறி? கோழிக்கறி. சரி, நான் அப்புறம் உனக்கு கோழிக்கறி சமைச்சு தரேன். ஓகே. பாருங்க உங்களை பார்த்துட்டு கட்ட முத்தேன்றாங்க ஏன் வியாபாரம் போடலாம் அது யாரு சொந்தக்காரங்க அச்சா கேர்ள் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அங்கே பாருங்க என்ன என்ன ஒருத்துவ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? ஓ, நீங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க முடியும். Orang tua kalau tak ada laki, tak ada bini boleh ada girlfriend. Kalau ada bini, ada laki, jangan nak gadai. Orang இருக்கிறது ஆளு புருஷா இருக்கு கூட பொண்டாட்டி வேற பொண்டாட்டி தேடுறாங்க. இப்ப வீட சமைக்கலையா? ஓ, தப்பு. பொண்டியா தானே இருக்கிறீங்க சாப்பிடுங்க. Surab, இங்க உட்காருவா. அஸ்ஸலாமு பஜ்ஜி. வணக்கம் சலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லாதான் இருக்கு. எல்லாம் பிள்ளைங்களாம் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்காங்களா? சரி, ரைட். பாருங்க மக்களே, நம்ம வந்து மலேசியாவுல அழகா வந்து ஒரு மலாய் மக்களோட வீட்டுல வந்து உட்காந்துருக்கோம். அதுவும் பாருங்க தமிழ்ல பேசுறாங்க. சோ எப்படின்னா இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல அந்த எஸ்டேட்ல வேலை செய்யும் போது அதிகமான தமிழ் மக்கள் எஸ்டேட்ல வேலை செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி மலாய் குடும்பம் 1-2 இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க 1-2 இருக்கிறதுனால அந்த தமிழை கத்துக்கிற வேண்டிய சூழ்நிலை. அதனால பச்சி வந்து தமிழ் பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய மறந்து போச்சு. என் பேரு அசரப் அலி. எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். குழந்தை சின்னதா பெருசியா? பெருசு. நான் 7 பிள்ளை இருக்கு. 7 பிள்ளை, ஒரு பையன், 6 பொம்பளை. எல்லாம் கல்யாணம் இந்தியன் ஒரு பிள்ளை தான் இருக்கு. சரி சரி சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கு. பச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. அப்பாடி வாழ்க்கையில எல்லாம் நினைச்சே பார்க்கல. இன்னைக்கு வந்து அழகா ஒரு மலாய் மக்களுடைய அந்த கிராமத்துல உட்காந்து, அதுவும் நல்லா இருந்துச்சு. தமிழ்லாம் பேசுறாங்க, சூப்பரா இருக்கு. அப்படியே இங்கே இருந்துடலாம். அப்படி இங்கே இருந்துடவா? நான் இங்கே இருக்கவா? இங்கதான் இருக்கு பாப்சா. இங்கே இருக்கவா? சோறு கிடைக்குமா? சோறு கிடைக்குது. நம்ம இப்ப சாப்பாடை பத்தி பேச போறோம். ஓகே, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு சாப்பாடுன்னா அம்மா சமைச்சா எனக்கு தனி சார் பிடிக்கும். நான் தனி சார் வந்து மீன் பிடிச்சிட்டு, மீன் வந்து நல்லா காரிங்கா பிடிச்சிட்டு பிளாச்சன் கூட சாப்பிட்டா பிடிக்கும். உனக்கு? எனக்கு அம்மா சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது வந்து தனி சாரும் கோழி சம்பளம். Sudah ada berkaitan dengan mak dia. Saya ada dengan belacan tadi. Betul tak? Wanakkam. Saya rasa dia macam keropok kot. Kemungkinan Ayin dan juga Ali ni, mereka berdua ni bercerita pasal nak makan apa malam ini. Tak tepat. Tak tepat. Okey, saya rasa dia tanya, awak rasa mak kita akan masak apa untuk kita makan kejap lagi? Kurang tepat. Makanan yang saya suka, yang mak saya masak, saya suka tanisar. Makan dengan ikan goreng dengan belacan. Kalau makanan, saya pun suka masakan mak. Saya suka mak masak tanisar dengan sambal ayam. Itulah pakai macam ni, aduh. Tamla sole madam, atu seketa ketta ni povara. Manda kollarada, mengena kattnela geddatada. Urukule
ஊருக்குள்ள நெகிரிக்குள்ள மெக்கை குச்சி செபிக்குள்ள அண்ணா மாறே ஜாமான் இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு. ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம். அப்புறம் என்ன ஜாமா ஜாமான் பூல் கோழி எல்லாம். கோழி ஒரு கிலோ 9 வழி. அப்புறம் பூல் இல்ல இங்க 10 வள்ளி கோழி ஒரு கிலோ ஸ்லாயம் லயம் பரவாயில்ல இங்க ரொம்ப கஷ்டம். அப்புறம் பூல் 5 வழி இருக்கு. அப்புறம் இல்லமா இப்படி வேலை ஏறிக்கிட்டு இருக்கு. டேடி இன்னைக்கு டின்னர் என்ன சாப்பிடலாம்? Mamak ke polama? மாமாக்கு போய் என்ன சாப்பிட போற? Nasi kandar lah. சரி நீ belanja பண்ணு. Okey nak belanja pandai. Okay. Okay, jom kita pergi jumpa my mom and my dad. Let's go. Okay guys, இதுதான் என்னோட அப்பா. ஹாய். அப்பா உங்களுக்கு நீங்க வந்து இந்தியன் தானே? ஆமா. தாத்தா உங்க அப்பா இந்தியன், அம்மா அம்மா சைனீஸ். ஓகே, ஒரு 2 வார்த்தை தமிழ்ல பேசுங்க. நான் இப்ப தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 2 வார்த்தை சைனீஸ்ல. சைனீஸ்லயா? லேஹோமோ. அப்பா வந்து மெயின் லாங்குவேஜ் வந்து தமிழ்ல தான் ரொம்ப பேசுவாரு. சைனீஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். So எங்களுக்கு எல்லாம் memang dari kecil memang ajar cakap Tamil lah. That's why ஏன்னா ரொம்ப பேர் tanya lah எங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும். So இதுதான் என்னோட அப்பா. Okay, jom kita pergi tengok mak I pula. வணக்கம். Okay guys, இதுதான் என்னோட அம்மா. எங்க அம்மா வந்து pure Malay. அம்மா உங்களுக்கு தமிழ் புரியுமா? தெரியும். கொஞ்சம் தமிழ் பேசுங்க. கொஞ்சம் தான் பேச தெரியும், ஆனா தமிழ் வந்து அவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதுதான் எங்க அம்மா. ஓகே, இதுதான் எங்க அப்பா, இதுதான் எங்க அம்மா. Bye. Bahasa Tamil bukan lagi asing di bumi Malaysia. Ia hidup dalam pasar, di kedai kopi, dan dalam tawa persahabatan rakyatnya. Ramai anak Melayu membesar di kawasan majoriti India. Mendengar bahasa Tamil setiap hari, lama-kelamaan, lidah mereka jadi fasih tanpa sadar. Tapi yang lebih indah, mereka belajar bukan kerana paksaan, tetapi kerana kasih dan hormat. Bila pelancong asing mendengar anak Melayu berbual lancar dalam Tamil, mereka terus terdiam. Ini bukan India kan? Ini Malaysia. Ya, inilah Malaysia, tempat di mana bahasa menjadi jambatan hati, bukan dinding pemisah. Disinilah kita belajar bahwa setiap bahasa yang diucap membawa erti tentang kasih, tentang perpaduan, dan tentang rasa ingin memahami sesama insan. Orang Melayu cakap Tamil, orang India pula balas dalam bahasa Melayu. Disitulah kita nampak keindahan sebenar negara ini. Satu jiwa, satu hati, pelbagai suara. Mungkin bagi negara jiran, ini kelihatan pelik. Tapi, bagi kita, inilah kebanggaan. Kerana perpaduan Malaysia bukan dibina di atas slogan, tetapi atas suara yang saling memahami. Dan dari situ, kita tahu bahasa bukan sekadar alat komunikasi, tapi simbol cinta dan keharmonian yang mewarnai Malaysia. Dari kami, di Warna Malaysia. Merangkai cerita, mewarnai Malaysia. Kerana setiap warna, satu kisah yang mencipta keindahan bangsa. Warna Malaysia.